நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா வந்து மாறன் கிட்ட டைவர்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த விஷயம் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வீராவ வந்து பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வீரா மாறன் 2 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் சும்மா இருக்காமல் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீராவை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது வந்து வீராவுக்கு வந்து எரிச்சல் ஆயிடுது. நம்ம இவங்ககிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இவன் இஷ்டத்துக்கு வந்து அது பண்ணு இது பண்ணு சொல்லிகிட்டு இருக்கானே, இதெல்லாம் சரியாக வராது. போகிற போக்க பார்த்தா இது ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். உடனே இவங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்குறது தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கனக்குள்ளே பீரோவில் இருந்த அந்த பேப்பரை வந்து எடுக்காங்க, டைவர்ஸ் பேப்பரை. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா பக்கத்தில் நம்ம மாறன் இருக்கார். இந்தா இதில் வந்து சைன் போர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சைன் போடவா? என்னால் எல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு போட முடியாது? நீ தான் சைன் போடுறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், என்னோட ஆசை நீ நிறைவேற்றினா தானே நான் வந்து உனக்கு சைன் போர்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். என்னோட ஆசையை வந்து நீ நிறைவேற்றினியா? இல்லை இல்லை, என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு நீ வந்து என்கிட்ட சைன் வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் ஆசை என்ன? உன் ஆசையெல்லாம் என்னால் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. உன் இஷ்டத்துக்கு வந்து நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்ய சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நானும் வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன செய்கிறது, பிடிக்கலைனாலும் பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க. எனக்கு இப்போ சைன் போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்துக்கு பிடிங்கிட்டு நம்ம மாறன் வந்து அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, பத்திரத்தை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து வீராவும் விரட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வீட்டுக்குள்ளே இந்த சின்ன பிள்ளையை ஓடி பிடிச்சி விளாடுவாங்களே அது மாதிரி விளாண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டோம்னா அந்த பத்திரம் வந்து காற்றுக்கு வந்து கை நழுவிடுது. நம்ம மாறனோட கையிலேருந்து நழுவி கரெக்டாக வீட்டு வாசலில் வந்து விழுந்துருது. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அவர் கடையில் வந்து ஒரு தாத்தாமா இருப்பார்ல, மண்டை கூட வழுக்கையாக இருக்கும். அவர் வந்து வராரு. அந்த நேரத்தில் அவருக்கு அவர் வீட்டு வாசப்படி வந்து தட்டிடுது. தட்டி அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் கையில் பார்த்துக்கிட்டோம்னா நிறைய பேப்பரு ஃபைல் எல்லாம் இருக்குது. அந்த ஃபைலும் கீழே விழுந்தோடனே அதுவும் அப்படியே பரசி எல்லாமே கீழே விழுந்துருது. நம்ம மாறன் அவங்களோட டைவர்ஸ் பத்திரம் இருக்குல்ல, அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது அந்த ஃபைலோட. அவர் தெரியாமல் எல்லா பேப்பரையும் அதுக்குள்ளே ஒன்றா எடுத்து வச்சிடுறாரு. மேலேருந்து நம்ம மாறன் வேறு ஐயோ போச்சே, இது வந்து அப்பா கிட்ட வந்து சைன் வாங்க வந்திருக்காரு, பத்திரத்தை பார்த்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு மேலேருந்து நம்ம மாறனும் வீராவும் வேமா கீழே ஓடி வராங்க. அவர்கிட்ட போய் எப்படியாவது வந்து அந்த டைவர்ஸ் பத்திரத்தை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தா ராமச்சந்திரன் வந்து வந்துடுறாரு. வந்தவொடனே இந்தாங்க சார் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா, எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் சைன் போடுறதா வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒவ்வொருதான் சைன் போட்டுக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா இடையில வந்து நம்ம வீரா மாறன் டைவர்ஸ் பத்திரம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களும் அந்த நேரத்தில் அண்ணன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஓடி வராங்க. அதை பார்த்துட்டு 2 பேர் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அதில் வந்து வீரா வந்து சைன் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம வீரா வந்து டைவர்ஸ் பத்திரம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. வீரா வந்து வைய ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க, கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்க. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? நீ தானே சொன்ன இவன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவன் கூட தான் வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்தோடனே நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா நீ டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க, இது என்ன அர்த்தத்தில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ராமச்சந்திரன் வந்து திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீராவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியலை. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.